நேற்று ஐபிஎல்லில் 2 மேட்ச் நடந்துச்சு. மொதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் குஜராத் டைட்டன்ஸுக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் 16 ஓவர்லலாம் ஆர்சிபி ஜெயிச்சு குஜராத் டைட்டன்ஸை காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச் நடந்துச்சு சென்னை சேப்பாக்கத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்து கூட சிஎஸ்கே விளாண்டாங்க. ஸோ சிஎஸ்கே vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஏற்கனவே ஹைதராபாத்தில் மேட்சை பார்த்தோம். பொழந்து கட்டி நம்மளை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற வகையால் இந்த மேட்ச் இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பட் நேற்று மேட்ச் சூப்பராகவே இருந்துச்சு. ஓப்பனிங்கில் அஜிங்கிய ரஹானே அண்டு ருத்ராஜ் கைக்வாட் இறங்கினாங்க. அஜிங்கிய ரஹானே சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். பட் டேரியல் மிச்சல் வந்தார். இவர் ஃபார்ம்லேயே இல்லை, இவர் ஏன்டா டீமில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டுருந்தான். பட் நேற்று அதிசயமாக அடிச்சு விட்டார். 24 பால்லாம் 50 அடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ருத்ராஜ் கைக்வாட் கண்டினியூ பண்ணி 98 வரைக்கும் அடித்தார். நல்ல வேலை செஞ்சுரி போடாதனால மேட்சை கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி மேட்சையும் ஜெயிச்சிட்டோம். கடைசி ஓவரில் தோனி இறங்கினார். தோனி இறங்கி ஒரு 4 அடித்தார், ஒரு சிங்கிள் அடித்தார். அவ்வளோதான். ரசிகர்கள் மேட்ச் பார்க்க வந்ததுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருந்துச்சு. சிவம் தூபே ஃபஸ்ட்டு ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணார். பட் அதுக்கப்புறம் அடின்னு அடித்து 20 பால் 39 ரன் அடித்தார். ஓவராலாக ஸ்கோர் 212க்கு வந்துச்சு. பட் சன்ரைசர்ஸுக்கு இந்த ஸ்கோர் பத்தாது. ஏன்னா அவங்க 287 வரைக்கும் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் அவங்க பேட்டிங்க்கு பக்காவோட பிளானோட பவுலிங் போட வந்தாங்க சிஎஸ்கே. அதிசயமாக இருந்துச்சு. எப்போவுமே சிஎஸ்கே பேட்டிங்கில் தான் நல்லா பண்ணும், பவுலிங்கில் சொதப்புவாங்க. பட் இன்றைக்கி பவுலிங் சூப்பராக போட்டாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா தீபக் சகாரா ஸ்டார்ட் நல்லா பண்ணார். அதே மாதிரி துஷார் தேஷ்பாண்டே ரொம்ப எக்கனாமிக்கலாக போட்டார். பார்த்தீங்கன்னா மார்க்ரம் விக்கெட் எடுத்தார். ஸ்டம்ப்பு பறந்துச்சு. ஸோ அதே மாதிரி சர்துல் தாக்கூரும் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட 2 நல்ல ஓவர் போட்டார். ஜடேஜா ரொம்ப எக்கனாமிக்கலாக 4 ஓவரில் 22 தான் கொடுத்தாரு. ஓவராலாக எல்லா பவுலருமே நல்லா போட்டாங்க. ஸோ டேரியல் மிச்சல் 5 கேட்ச் பிடிச்சாரு. பால் எங்கே போனாலும் அவரை தேடி வந்துச்சு. 134 ரன்னுக்கு சன்ரைசர்ஸை சுருட்டிட்டாங்க. 78 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சு இப்போது டாப் 3ல இருக்காங்க 10 பாயிண்டோட. ஸோ இன்னும் 3 மேட்ச் ஜெயிச்சா தான் பிளே ஆஃப்குள்ளே. இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.